நம்ம வீட்டு பிள்ளைகள் இன்னொரு சிக்கல் பண்ணுங்க, இந்த மாடர்ன் பேரண்டிங்கிற பேர்ல பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும். உருப்படாது. நான் சொல்றேன், பிள்ளைகளுக்கு நீங்கள் கஷ்டத்தை காட்டணும். அப்பதான் அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். உங்கள் வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய சிக்கலை முதலில் உணருங்கள். கஷ்டம்னாவே என்னென்ன அந்த பிள்ளைக்கு நீங்க காட்டலைன்னா அந்த பிள்ளை அப்புறம் பொறுப்பு இல்லாம இருக்கான். எப்படி பொறுப்பா இருப்பான்? ஐ எம் கம்ஃபர்டபிள், நான் கேட்பது கிடைக்கிறது, கேட்பதற்கு முன்னாலேயே கிடைக்கிறது, சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்லா இருங்க, ஆசம் அப்படின்னு போக வேண்டியது. அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிள்ளை பொறுப்பு இல்லாம இருக்கு, எப்படி பொறுப்பா இருப்பான்? இப்படித்தான் இந்த பணம் வருகிறது என்று தெரியாத ஒரு பிள்ளை எப்படி பொறுப்பாக இருக்க முடியும்? இவ்வளவு சிரமத்திற்கு நடுவில் தான் நான் படிக்கிறேன் என்று உணரக்கூடிய ஒரு பிள்ளை கட்டாயமாக சரியா இருக்கும். ஆனா நாம நினைக்கிறோம் நம்ம பிள்ளை மனம் வருந்தக்கூடாது, கஷ்டப்பட்டு மனம் வருந்தட்டும். அந்த பிள்ளை உங்க வீட்டுக்குள்ளே கடைசி வரைக்கும் வாழ போறது இல்லை. உங்களோட ஃப்ரிட்ஜில் வச்சு வளர்க்கல, இந்த சமூகத்துக்குள்ள தானே கொண்டு வர போறீங்க. எல்லா மன வருத்தங்களையும் சந்திக்கட்டும். அந்த வயசு வர்றப்ப உங்களுக்கு அதை புரிய வைங்க. எந்த கஷ்டத்துக்கு நடுவில் இந்த வாழ்க்கை நடக்குதுன்னு பிள்ளைகளுக்கு நீங்களால புரிய வைக்க முடியாது போனா அந்த பிள்ளைகளால உணரவே முடியாது. அதை பண்றது இல்ல, பொறுப்பா இல்லன்னு சொல்றீங்க. எப்படி பொறுப்பா?